ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த லெசனுக்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் லெசன் நம்ம மைக்கிங் டெக்னிக்ஸ்லாம் படித்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த மைக்கிங் டெக்னிக்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுகிறது கொஞ்ச நாச்சும் புரியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டு இதை எப்படி மைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன் சொல்ல போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா, ட்ரம்மை எப்படி மைக்கிங் பண்ணுறாங்க, அதில் வர இஷ்யூஸ் என்ன, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு அதிகமாக பேச போகிறோம். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கண்ணை மூடி தலையை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த செஷனை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி நம்ம மைக்கிங் பண்ணலாங்கிறத பற்றி ஆண்டவரை நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம்ப்பா. இது ஆண்டவரை எங்களுக்கு ரொம்ப பயன்படவும் ஆண்டவரை கேட்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது மூலயமா ஆண்டவரை நாம ஆண்டவரை எங்கேயும் சென்றடைய நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு பியானோ. பியானோவை எப்படி நம்ம மைக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இந்த பியானோவை மைக்கிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஜிட்டல் பியானோவை மைக்கிங் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அவுட்டில் எடுத்துடலாம். ஆனால் பழைய டைப் கிராண்டு பியானோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பியானோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரிங்ஸாக போகும். அதில் ஒரு ஹேமர் இருக்கும். அந்த ஹேமர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் அடிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன வரும்னா சத்தம் ஏற்படும். இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட சத்தத்தோ அந்த ஹேமரோட சத்தத்தோடு நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாம்பிள் பண்ணியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் ஸ்டீரியோ மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்டீரியோ மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு பியானோ எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்துவாங்கன்னா, ஸ்பேஸ்டு பேர், அதாவது ஏபி டெக்னிக் நம்ம ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏபி டெக்னிக்கை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். ஒரு மைக்ரோஃபோனை லெஃப்ட் இமேஜெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கும், ஒரு மைக்ரோஃபோனை ரைட் இமேஜெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்ன, கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்ட், 3:1 ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா ஏபி டெக்னிக்கில் நிறையா ஃபேஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம 3:1 ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம நிறையா ஃபேஸ் இஷ்யூஸ்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கிராண்ட் பியானோவை நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த சாம்பிள்ஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ கேப்சர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல்ட் ஆஃப் டெப்த்தில் நம்மளுக்கு சாம்பிள்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கிராண்ட் பியானோவை கேப்சர் பண்ணுறது எப்படி அப்படின்னு. இப்போ ஒரு அக்கௌஸ்டிக் கிட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அக்கௌஸ்டிக் கிட்டாரை மோனோவாகவும் கேப்சர் பண்ணலாம், ஸ்டீரியோவாகவும் கேப்சர் பண்ணலாம். மோனோவை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மைக்கு, ஒரு கார்டியாய்ட் கண்டென்சர் மைக்ரோஃபோனு மோர் தென் இனஃப், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கு கார்டியாய்ட் பேட்டர்னில். இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஹோல் பக்கத்தில் போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, அந்த ஹோல்லேருந்து வர ரெசனன்ஸும் அந்த பேஸும் தான் அதிகமாக போய் மைக்ரோஃபோனை ரீச் ஆகும். அதனால் ஹோல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு 12th 14th ஃப்ரெட்டை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மைக்ரோஃபோனை லைட்டாக டில்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் மோனோ மைக்கிங்கான டெக்னிக். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஃப்ரெட்டிலேருந்து வர ஸ்ட்ரிங்கோட நல்ல சத்தமும், இங்கிட்டு ஹாலோ கிட்டார் உள்ளே இருக்கிற அந்த ஹாலோ ஸ்பேஸ்லேருந்து வர அந்த பேசினஸும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். சில சமயத்தில் பை டைரக்ஷனலும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு டைரக்ஷன் பேசினஸையும், ஒரு டைரக்ஷன் ஃப்ரெட்டிலேருந்து வர நாய்ஸையும், ஃப்ரெட்டிலேருந்து வர ஸ்ட்ரிங்கோட அந்த எசன்ஸையும் பிடிச்சிக்கும். சரியா? இப்போது 3வது பாருங்கள், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார். எலக்ட்ரிக் கிட்டார் பிடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் கிட்டார் எப்போவுமே எப்படி வாசிப்பாங்க, இப்போ நம்ம ஒரு சர்ச்சில் வாசிக்கிறத பார்த்தோ, இல்லை நம்ம ஒரு கான்சர்ட்டில் வாசிக்கிறதோ இப்போ வேறு மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக தான் எலக்ட்ரிக் கிட்டார் எப்படி வாசிப்பாங்கன்னா, ஒரு கேபினட் இருக்கும். அந்த கேபினட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரிக் கிட்டாரை ப்ளக்இன் பண்ணிடுவாங்க. அந்த கேபினெட் தான் நம்மளுக்கு அந்த ஆம்போட சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, டிஸ்டார்டடாக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கிட்டாரோட ஒரு டோனை அது காட்டும். அந்த மாதிரி ஒரு கேபினெட்டாக நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் எலக்ட்ரிக் கிட்டார் எப்படி மைக்கிங் பண்ணணும்னா, கேபினெட்டில் தான் மைக்கிங் பண்ணணும். கேபினெட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கை கேபினெட் முன்னால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுனால
ஒரு நல்ல எலக்ட்ரிக் டோனை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 2-3 இடம் கிடைக்கும் இந்த மைக்ரோஃபோனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. சில சமயத்தில் நீங்கள் 2 மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபினெட்டில் ஒரு ஸ்பீக்கரில் ஒரு மாதிரி டிஸ்டார்டட் சவுண்டு வரும், இன்னொரு ஸ்பீக்கரில் வேறு மாதிரி டிஸ்டார்டட் சவுண்டு வரும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 வெவ்வேறு மைக்ரோஃபோனில் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல எஃபெக்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, வாசிக்க போகும்போது அந்த வாசிக்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு டேக்கை நேராக உங்களுடைய DAWவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த வாசித்த டோனை திரும்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா கேபினெட்டுக்குள்ளே அமுச்சு அதை டிஸ்டார்டட் ஆக்கி ரெக்கார்ட் பண்ணி திரும்ப எடுத்துக்கலாம். அந்த கிட்டார் வாசித்தவர் திரும்ப நீங்கள் வந்து வாசிக்கணும், அதே பர்ஃபார்மன்ஸ் அவர் திரும்ப கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோ கள்ளி டிஸ்டார்டட் கிட்டார்லாம் எப்படி மைக்கிங் இது பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த டாப்பிக்கில் இது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு எலக்ட்ரிக் கிட்டார் எப்படி கேப்சர் பண்ணுவாங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எலக்ட்ரிக் கிட்டாரை யூஸ்வலாக கேபினெட் மூலியமாக தான் கேப்சர் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நம்ம பியானோ பார்த்துட்டோம், கிட்டார்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மைக்கை வந்து மாற்றிக்கலாம். மைக்கிங் டெக்னிக்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி இருக்குது, ஸ்பேஸ்டு பேரில் எப்படி இருக்குது, XY பேட்டர்னில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மிட் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம கொஞ்சம் வேரி பண்ணி நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ட்ரம்முக்கு வருவோம். ஒரு ட்ரம் கிட்ட கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நார்மலாக கிட்டாருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், எலக்ட்ரிக் கிட்டாருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், பியானோ, டிஜிட்டல் பியானோ இது எல்லாமே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒரு வயலின் இருக்கட்டும், ஒரு ட்ரம்பட் இருக்கட்டும், ஒரு சாக்ஸோஃபோன் இருக்கட்டும். ஆனால் ட்ரம் கிட் அப்படி கிடையாது. ட்ரம் கிட்டு வந்து கிக்கு அப்படிங்கிறது ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்னேருங்கிறது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃப்ளோர் டாம்னு ஒன்று இருக்குது, ஹை டாம்னு ஒன்று இருக்குது, லோ டாம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளவும் இருக்குது. அது இல்லாமல் ஹை ஹேட் இருக்குது, ரைடு இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது. இவ்வளோ விஷயம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரம் கிட். சரிதானே? இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னா எத்தனை மைக்கு நீங்கள் வச்சாகணுங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ மைக்கு உங்களுக்கு தேவைப்படும் ட்ரம் கிட்டு நீங்கள் மைக்கிங் பண்ணுறதுக்கு. சில ட்ரம் கிட்டை மைக்கிங் பண்ணுறதுக்குன்னு சில கம்பெனிஸ் வந்து மைக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம மேனுவல் கிட்ட நம்ம வந்து ட்ரம் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போது கிக்கை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிக் இன் கிக் அவுட் அப்படின்னு 2 மைக்ரோஃபோன் வைப்பாங்க. ஒரு மைக்ரோஃபோன் எப்படி இருக்குன்னா, அந்த கிக்கோட அந்த பெரிய கிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மோட உள்ளக்க இருக்கும், அது கிக் இன். கிக் அவுட் அப்படிங்கிறது வெளியே இருக்கும். கிக் இன் எதை கேப்சர் பண்ணணும்னா அந்த பேசினஸை கேப்சர் பண்ணும். கிக்கு அவுட் எവിടെ இருக்குன்னா பீட்டரை கேப்சர் பண்ணும். பீட்டருங்கிறது அந்த காலை வச்சு ஒன்று இப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் பீட்டர். அந்த பீட்டரோட சவுண்டை வந்து கேப்சர் பண்ணும். இதுதான் கிக் இன் கிக் அவுட். அப்போ கிக்குக்கே உங்களுக்கு 2 மைக் தேவைப்படுது. அதே தான் ஸ்னேர். ஸ்னேர் டாப், ஸ்னேர் பாட்டம் அப்படின்னு 2 மைக் வைப்பாங்க. ஸ்னேர் டாப்புங்கிறது மேலே இருக்க சத்தத்தை கேப்சர் பண்ணும். ஸ்னேர் பாட்டம்ங்கிறது கீழே வர அந்த கம்ப்ரஸ்டு ப்ரெஷரைஸ்டு ஸ்னேரோட வந்து கேப்சர் பண்ணும். ஸோ ஸ்னேருக்கு 2 மைக். அதே மாதிரி நம்மளோட டாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லோ டாம்ஸ் இருக்குது, ஹை டாம்ஸ் இருக்குது, ஃப்ளோர் டாம்ஸ் இருக்குது. இந்த டாம்ஸுக்கெல்லாம் 1 மைக்கோ 2 மைக்கோ சேர்த்து கேப்சர் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. இப்போ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் முக்கியமாக 2 விதமான மைக்ரோஃபோன் அடுத்து நம்ம வைக்க போகிறோம் பிளேஸ்மெண்ட். அந்த மைக்ரோஃபோன் ஒன்று பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹெட் மைக்ரோஃபோன். ஓவர் ஹெட் மைக்ரோஃபோனுங்கிறது என்னன்னா பேர்லேயே இருக்குது, தலைக்கு மேலே வைப்பாங்க. யார் தலைக்கு மேலேனா ட்ரம்மர் தலைக்கு மேலே. பின்னால் இருந்து, இப்போ நான் தான் ட்ரம்மர்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி ட்ரம் வாசிக்கிறேன். இப்போ எனக்கு பின்னால் இருந்து 2 ட்ரம் மைக்கு வந்து இப்படி தூக்கி இப்படி வச்சுருவாங்க. அது என் தலைக்கு மேலே இருக்கும். அதனால தான் அது பேர் ஓவர் ஹெட் மைக்ரோஃபோன். இதை டினோட் பண்ணுறதுக்கு OH அப்படின்னு போடுவாங்க. இந்த ஓவர் ஹெட் மைக்ரோஃபோனை வந்து என்ன விதமாக மைக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம AB பேட்டர்னும் ஃபாலோ பண்ணலாம், XY பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். நிறைய டெக்னிக்ஸும் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். இது யூஸ்வலாக ஸ்மால் டயஃப்ராம் கண்டென்சர் மைக் தான் வச்சுருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணும்போது ஓவர் ஹெட்டில் என்னென்ன கேப்சர் ஆகும்னா ரைடோட சத்தம், சிம்பிள்ஸோட சத்தம், ஹை ஹேட்டோட சத்தம்,
க்ளோஸ்டு ஹேட்டோட சத்தம், ஓப்பன் ஹேட்டோட சத்தம், இதெல்லாமே சேர்ந்து இந்த ஓவர் ஹெட் மைக்கில் வந்து கேப்சர் ஆகும். சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் 2 மைக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஆம்பியண்ட் மைக் இல்லைன்னா ரூம் மைக். ரெண்டும் ஒன்று தான். ஆம்பியண்ட்னா என்ன, ரூம்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். இது என்ன கேப்சர் பண்ணுவோன்னா, இந்த பர்டிகுலர் ட்ரம் கிட்டு இந்த ரூமுக்கு எப்படி சத்தம் பண்ணுது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணும். இதை நம்ம ட்ரம் கிட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 2 மைக் வைப்பாங்க. இந்த மைக் யூஸ்வலாக ஆம்னி டைரக்ஷனல் மைக்காக தான் இருக்கும். அந்த மைக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூமோட ஆம்பியன்ஸை அப்படியே இந்த ட்ரம்மோட சேர்த்து கேப்சர் பண்ணும். ஸோ ஒரு ரிவர்ப் சேர்ந்த ஒரு எக்கோலாம் சேர்ந்து கலந்த ஒரு கலவையாக இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மிக்ஸில் இருக்கிற ட்ரம்ஸோட சேர்த்து இதை அப்படியே பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ட்ரம் கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணுவாங்கன்னு நான் சிஸ்டத்தில் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஆண்டவருக்காக நம்ம எழுந்து ஓடுவோம், நல்ல மியூசிக் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனுக்கு வெல்கம் பண்ணுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஷன். இப்போது நம்ம ட்ரம் ரெக் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் படித்தோம். இப்போது ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட போகிறோம். இப்போது நான் வந்து ட்ரம்ஸுக்கு எல்லாத்தையுமே மைக்கிங்லாம் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிக்குக்கு ஒரே மைக் வச்சுருக்கேன், ஸ்னேருக்கு டாப் பாட்டம் அப்படின்னு மைக் வச்சுருக்கேன், ஹை ஹேட்டுக்கு மைக் வச்சுருக்கேன், ரேக் டாம்ஸுக்கெலாம் ஃப்ளோர் டாமு அதுக்கெலாம் மைக் வச்சுருக்கேன், ஓவர் ஹெட்டுக்கு மைக் வச்சுருக்கேன், ஆம்பியன்ஸ் மைக் வச்சுருக்கேன். சரியா? இப்போது ஒரு சின்ன கிட்டை நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அநேகமாக நீங்களாம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்பீங்க நான் நம்புகிறேன். இப்போது ஒவ்வொரு மைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து டேக் ஆகிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கிக். ஒவ்வொன்றா நான் சோலோ பண்ணி காட்டிகிட்டே வரேன். ஒன்றும் புதுமையான விஷயம்லாம் இல்லை. கிக்குக்காக தான் சவுண்டு தான் வருது. இப்போது ஸ்னேர் பார்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்னேர் மைக் வச்சுருக்கனால ஸ்னேர் டாப், ஸ்னேர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்றை மட்டும் சோலோ பண்ணி பார்க்க போகிறோம், ஸ்னேர் டாப் மட்டும். இப்போது ஸ்னேர் பாட்டம். இப்போ நம்ம ஹை ஹேட்டுக்கு வருவோம். ஹை ஹேட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ டாம்ஸ் பாருங்கள்.
இப்போ இந்த டாம்ஸ் எல்லாம் டாம்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ ஓவர் ஹெட் ஞாபகம் இருக்குங்களா? ஓவர் ஹெட் வந்து நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கும். நிறையா அந்த கிராஷஸ், அதுக்கப்புறம் அந்த ஹைஹேட், ஓப்பன் ஹைஹேட்டு, ரைடு, இது எல்லாத்தையும் அது கேப்சர் பண்ணுன்னு சொன்னோம். எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கேட்டிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த மைக்கு போக போகிறோம். ஆம்பியன்ஸ் இல்லைனா ரூம் மைக். இது எப்படி இருக்குன்னு கேளுங்க. டோட்டல் ட்ரம் கிட்டையும் இது அந்த ரூமோட ஆம்பியன்ஸோட சேர்த்து பிடிச்சிருக்கும். எப்படி இருக்குது? இப்போது ஆம்பியன்ஸே இல்லாமல் நான் ட்ரம் கிட் போடுறேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். எப்படி இருக்குது? ஒரு மாதிரி ட்ரை சவுண்டாக இருக்கா? இப்போது நான் ஆம்பியன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு வரேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. தெரிஞ்சுங்களா? இப்போ அந்த ட்ரையாக இருந்த விஷயம்லாம் போயிட்டு லைட்டாக அந்த ரூமோட ரிவர்ப்னஸ் அப்படியே ஆட் பண்ணுது. பாருங்கள், இப்போ திரும்ப காட்டுறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும். என்ன கேள்வினா, இப்போ இந்த மைக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுக்க போகுது. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது இதுலேயே ஸ்னேரோ இல்லை டாம்ஸுக்கோ இல்லை ஓவர் ஹெட் மைக்லேயோ கிக்குக்கான விஷயங்களும் போய் சேரும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரியா? கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். இப்போது நான் கிக்குக்குன்னு ஒரு மைக் வச்சுருக்கேன். அந்த மைக்கில் கிக்கு வந்து பக்கத்தில் இருக்கும், ஸ்னேர் தூரமாக இருக்கும். கிக்கோட சத்தம் அதிகமாக ரெக்கார்ட் ஆகும், ஸ்னேரோட சத்தம் கம்மியாக ரெக்கார்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் ப்ளீட் அப்படின்னு சொல்கிறது. ப்ளீட் அப்படிங்கிறது என்னத்தை டினோட் பண்ணும் அப்படின்னா, வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தமும் நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மைக் பண்ண வச்சுருக்கேனோ அதில் சேர்ந்து கொஞ்சம் கம்மியான சவுண்டோட ரெக்கார்ட் ஆகிடும். அதுதான் ப்ளீட். இப்போ நான் ஸ்னேருக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இப்போ தெரியுதுங்களா? ஸ்னேர் மைக்கோட டாம்ஸ் லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கு, கிக்கும் ஸ்லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக ஒரே நேரத்தில் நம்ம மைக்கை செட் பண்ணி எடுக்கும்போது இந்த ப்ளீடு வரதான் செய்யும். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் இந்த ப்ளீடை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிட்டு மிக்சிங் செஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இப்படி தான் ஒரு ஃபுல் ட்ரம் கிட் வந்து சவுண்ட் பண்ணும். கற்றுக்கிட்டிங்களா? இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நல்லா கவனித்து யோசித்து பாருங்களேன். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு தெரில எனக்கு. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 மைக் பண்ணி எடுத்துச்சுன்னா அப்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத நான் ஏற்கனவே சொன்னோம். அதுக்கு பேர் என்னது? ஃபேஸ் கேன்சலேஷன். சரி, இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஆம்பியன்ட் மைக்கை கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கேன்.
இப்போது ஸ்னேரை இங்கே அடிக்கிறது என்னுடைய ஸ்னேர் மைக்லேயும் ரெக்கார்ட் ஆகும், என்னுடைய ரூம் மைக்லேயும் ரெக்கார்ட் ஆகும், சரிதானே? இப்போது ஒரே சோர்ஸு 2 டிஃப்ரெண்ட் மைக்கு, அப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் தரணும். இப்போது ஸ்னேரு வந்து அடிக்கும்போது அந்த ஸ்னேர் மைக்கை ஃபஸ்ட்டு ரீச் ஆகும், ஆம்பியன்ஸ் மைக் இல்லைனா ரூம் மைக்கை செகண்ட் ரீச் ஆகும். இப்போ இது ரெண்டும் இன் ஃபேஸ், அதாவது இங்கே கிரெஸ்ட் வரும்போது அங்கேயும் கிரெஸ்ட் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே கிரெஸ்ட் வரும்போது அங்கே ட்ரஃப் வந்துச்சுன்னா ஃபேஸ் கேன்சலேஷன் நடக்கும். அப்போது நம்ம அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஸ்னேருங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டே தான், இது கிக்குக்கும் நடக்கும், ஸ்னேருக்கும் நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். அப்போது நீங்கள் ஃபேஸ் பட்டனை உங்கள் DAWவில் ஒரு ஃபேஸ் பட்டன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் இன்னொரு பேர் போலரைசேஷன் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபேஸ் தீட்டா அப்படிங்கிற அந்த சிம்பிள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய ஸ்னேரோ இல்லை கிக்கோ இன் ஃபேஸில் போயிருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஃபேஸில் போயிருக்கான்ட்டு. இன் ஃபேஸில் போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை அழுத்தும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் உங்களால் கேட்க முடியாது. ஆனால் அவுட் ஆஃப் ஃபேஸில் போயிருக்கும் போது அந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னேர் வந்து ரொம்ப பிரைட்டாக கேட்கும், ஃபுல்லாக கேட்கும். அந்த பட்டனை எடுத்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக கேட்கும். ஸோ டல்லாக கேட்குது அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் தான் இது ரூம் மைக்கில் போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் ட்ரம் கிட்ட வந்து மைக் பண்ணி உங்களுக்கு அமிச்சாங்கன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஃபேஸ் கேன்சலேஷன் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம், நல்ல மியூசிக் பண்ணுவோம். தேங்க்யூ.